ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழம்புக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் இந்த புளிக்குழம்பு செய்ய போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். இந்த காரக்குழம்புக்கு சுவையை எடுத்து கொடுக்கறது இந்த பூண்டு தான். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனே இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன். குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெதுவெதுப்பான தண்ணியில் எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 1 சேர்த்துருக்கிறேன். தக்காளி இந்த குழம்புக்கு அதிகமாக சேர்த்துடக்கூடாது, இனிக்கிற மாதிரி இருக்கும். புளி தான் நம்ம கூடுதலாக சேர்க்கணும். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விடணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். நிறைய பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் மஞ்சள் தூள் இருக்கிறதுனால நான் தனியாக மஞ்சள் தூள் சேர்க்கலை. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. அடுத்து ஊற வச்சுருக்க புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளி கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கரைச்சி சேர்த்துக்குங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்குங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு காய் வேகிற வரைக்கும் கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. காய் வெந்துருச்சுன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு புளிக்கரைசல் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு தான் தேங்காய் பேஸ்ட்டும் சேர்க்கணும். நீங்கள் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு செய்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்த்து செய்கிற எந்த குழம்பாக இருந்தாலும் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா தான் சுவை அதிகமாக இருக்கும். நாங்களும் அப்படி தான் அன்றைக்கி சாப்பிட்டோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.